just learn. A relationship is not based on the length of time you spend together. It's based on the foundation you have built together. Today we are going to learn 11th Standard English Unit 1 Prose, The Portrait of a Lady, written by Khushwant Singh from Samachir Kalvi. The Portrait of a Lady summary is a real story of the writer's grandmother. The name of the writer is Khushwant Singh. The writer describes that his grandmother was an old lady. The writer tells us the story of his childhood that he had spent with his grandmother. The Portrait of a Lady என்ற இப்பாடம் எழுத்தாளரான குஷ்வந்த் சிங் என்பவருடைய பாட்டியின் உண்மையான கதை. அவரது பாட்டி ஒரு வயதான பெண்மணி. எழுத்தாளர் தனது பாட்டியுடன் கழித்த தனது குழந்தை பருவத்தின் கதையை இப்பாடம் வாயிலாக தெரியப்படுத்துகிறார். Let's learn about the author Khushwant Singh. Khushwant Singh is an Indian novelist and lawyer. He studied at St. Stephen's College, Delhi and King's College, London. He joined the Indian Foreign Service in 1947. As a writer, he is best known for his keen secularism, sarcasm and love for poetry. He served as the editor of several literary and news magazines as well as 2 newspapers. Khushwant Singh was awarded with Padma Bhushan in 1974, Padma Vibhushan by the Government of India and Sahitya Akademi Fellowship by Sahitya Akademi of India. The Mark of Vishnu, A History of Sikhs, The Train to Pakistan, Success Mantra, We Indians and Death at My Doorsteps are some of his brilliant works. குஷ்வந்த் சிங் ஒரு இந்திய நாவலாசிரியர் மற்றும் வழக்கறிஞர். இவர் டெல்லியில் உள்ள சென்ட் ஸ்டீஃபன் கல்லூரி மற்றும் லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் தன் பட்டப்படிப்பை முடித்தார். 1947ஆம் ஆண்டு இந்திய வெளிநாட்டுத் துறையில் சேர்ந்து தன் சேவையை ஆற்றினார். ஒரு எழுத்தாளராக கீன் செக்குலரிசம், சர்க்காசம் அண்ட் லவ் ஃபார் போயட்ரி என்ற புத்தகங்கள் மிகவும் பிரபலமாகின. இவர் பல இலக்கியத்துறை, செய்தி நாளிதழ் மற்றும் செய்தித்தாள்களின் ஆசிரியராக பணியாற்றினார். 1974ஆம் ஆண்டு இவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தால் பத்ம விபூஷன் விருதும் சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப், சாகித்ய அகாடமி ஆஃப் இந்தியா என்றும் வழங்கப்பட்டது. த மார்க் ஆஃப் விஷ்ணு, அ ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸ், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்சஸ் மந்த்ரா, வி இண்டியன்ஸ் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப்ஸ் போன்ற புத்தகம் இவரது படைப்புகளுள் மிக அருமையானதாகும். லெட்ஸ் லேர்ன் த brief summary of this lesson. The writer Khushwant Singh describes that his grandmother is short, healthy and slightly bent. Her hairs were silver in color and lines were scattered messily on her wrinkled face. எழுத்தாளரான குஷ்வந்த் சிங் தனது பாட்டியின் உருவம் சிறியதாகவும் ஆரோக்கியமாகவும் அவரது முதுகு சற்று வளைந்திருக்கும் என்று விவரிக்கிறார். அவருடைய முடிகள் வெள்ளி நிறத்தில் கம்பி போல் இருந்தன. அவருடைய சுருங்கிய முகத்தில் கோடுகள் அங்குமிங்குமாக சிதறி கிடந்தன. She used to walk around the whole house dressed with white clothes. She kept her one hand resting on her waist and the other hand was telling the beads of her rosary. அவர் வெண்ணிற ஆடைகளை அணிந்து வீடு முழுவதும் சுற்றி வருவார். அவர் ஒரு கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு மறு கையானது ஜெபமாலையின் மணிகளை சொல்லிக் கொண்டிருக்கும். The writer thinks of her as not very pretty but constantly beautiful all the time. He compares her calm face with a winter landscape. எழுத்தாளரான குஷ்வந்த் சிங்கின் பாட்டி எப்போதும் அழகாக தோற்றமளிப்பவர். அவர் தனது பாட்டியின் அமைதியான முகத்தை குளிர்கால நிலப்பரப்புடன் ஒப்பிடுகிறார். During their lengthy stay in the village, grandmother woke him up from the bed in the early morning, cleaned his wooden slate, organized his breakfast and both go to the school. On their way back to the home, she used to give the stale chapatis to the street dogs. பாட்டியும் பேரனும் நீண்ட காலம் கிராமத்தில் தங்கியிருந்த போது பாட்டி அதிகாலையில் படுக்கையிலிருந்து பேரனை எழுப்பி பேரனின் மர ஸ்லேட்டை துடைத்து சுத்தம் செய்து வைப்பார். காலை உணவை தயார் செய்த பின் இருவரும் பள்ளிக்கு செல்வார்கள். இருவரும் வீட்டிற்கு திரும்பும் வழியில் பழைய சப்பாத்தி துண்டுகளை தெருநாய்களுக்கு கொடுத்து கொண்டே செல்வார்கள். A turning point in their beautiful relationship arrived when they went to live in a city. Now, the writer used to go to the city school on a school bus and studied subjects like English, physics, mathematics and many more subjects those his grandmother could not understand at all. அவர்களின் அழகான உறவில் ஒரு திருப்பு முனை வந்தது. இப்போது எழுத்தாளரின் பெற்றோர் அவரை ஒரு நகரத்தில் உள்ள ஆங்கில பள்ளியில் சேர்த்து பள்ளி பேருந்தில் அனுப்பி வைக்கிறார்கள். அப்பள்ளியில் ஆங்கிலம், இயற்பியல், கணிதம் போன்ற பாடங்களையும் பாட்டியால் புரிந்து கொள்ள முடியாத பல பாடங்களையும் பயின்றார்.
His grandmother could no longer go to school with him to send him. She felt upset that there was no teaching about God and scriptures at the city school. Instead, he was given music lessons, but she said nothing. குஷ்வந்த் சிங்குடன் பள்ளிக்கு செல்ல அவரது பாட்டியால் இனி முடியாது. நகர பள்ளியில் கடவுள் மற்றும் வேதங்களை பற்றி எந்த போதனையும் சொல்லிக் கொடுப்பதில்லை என்று பாட்டிக்கு மிகவும் வருத்தம். அதற்கு பதிலாக அவருக்கு இசை பாடங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் பாட்டியோ எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். When the writer went to university, they both got a separate room in their house. The common bond of the relationship between the grandson and the grandmother was broken now. குஷ்வந்த் சிங் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோது பாட்டிக்கும் அவருடைய பேரனுக்கும் தனித்தனி அறை வழங்கப்படுகிறது. பேரனுக்கும் பாட்டிக்கும் இடையிலான அழகான உறவு இப்போது விரிசலடைந்தது. Grandmother rarely talked to anyone in the house now. She spent plenty of her time sitting beside her spinning wheel and reciting prayers of God. She started feeding the grains and the breadcrumbs to the sparrows daily in the afternoon. பாட்டி இப்போது வீட்டில் உள்ளவரிடம் பேசுவது மிகவும் அரிதாகிறது. பாட்டி கைசக்கரத்தை சுற்றியும் அதன் அருகில் அமர்ந்து மணிகளை உருட்டி கொண்டு கடவுளின் ஜெபங்களை சொல்லிக் கொண்டும் இருப்பார். மதிய வேளைகளில் குருவிகளுக்கு தானியங்களையும் ரொட்டி துண்டுகளையும் உணவாக அளித்து கொண்டு நேரத்தை செலவிட்டார். When Kushwant Singh left for abroad for his higher studies, his grandmother did not get disturbed at all. Rather, she kissed his forehead and sent him off. Seeing her grandmother at this old age, the writer thought that it might be his last meeting with his grandmother. குஷ்வந்த் சிங் தனது மேல் படிப்புகளுக்காக வெளிநாட்டு சென்றபோது அவரது பாட்டி சிறிதும் எதிராய் நிற்கவில்லை. மாறாக அவள் பேரனின் நெற்றியில் முத்தமிட்டு வழியனுப்பி வைத்தாள். இந்த வயதான காலத்தில் தனது பாட்டியை பார்த்த எழுத்தாளர் இது தனது பாட்டியுடனான கடைசி சந்திப்பாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டார். But Kushwant Singh came back to his home after 5 years. His grandmother was there to welcome him back and he saw her celebrating his return very happily. ஆனால் 5 வருட காலத்திற்கு பிறகு குஷ்வந்த் சிங் அவரது வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவரை மீண்டும் வரவேற்க அவரது பாட்டி இருந்தார். அவர் திரும்பி வந்ததை அவர் மனமகிழ்வுடன் கொண்டாடினார். The next morning, after the return of his grandson, grandmother got ill. Although the doctor told that it was a slight fever and would go away very soon, still she could foresee that her time to leave this world was near. She did not want to waste rest of her time talking to someone. Instead, she spent her time in prayers. பேரன் வீடு திரும்பிய மறுநாள் காலையில் பாட்டி நோய்வாய்ப்பட்டார். இது ஒரு சிறிய காய்ச்சல் என்றும் விரைவில் போய்விடும் என்றும் மருத்துவர் சொன்னாலும் இந்த உலகத்தை விட்டு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது என்று பாட்டியால் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடிந்தது. பிறருடன் பேசி நேரத்தை வீணடிக்க அவர் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஓய்வு நேரத்தை ஜெபத்தில் கழித்தார். She went to her bed praying and telling the beads. People at home noticed that slowly her lips stopped moving and the rosary fell down from her lifeless hand. They understood that the grandmother had died. பாட்டி அவரது படுக்கையில் படுத்து மணிகளை உருட்டி கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மெதுவாக அவர் உதடுகளின் அசைவுகள் நின்று விடுவதையும் ஜெபமாலை பாட்டியின் உயிரற்ற கையிலிருந்து கீழே விழுவதையும் வீட்டில் உள்ளவர் கவனித்தனர். பாட்டி இறந்துவிட்டார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Thousands of sparrows flew in and sat dispersed around her body for the grandmother's funeral. All the sparrows flew away without making any noise when the dead body of the old lady was carried away for the last rites. பாட்டியின் இறுதி சடங்கிற்கு ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் பறந்து வந்து அவரது உடலை சுற்றி திரிந்தன. வயதான மூதாட்டியின் சடலம் எடுத்து செல்லப்பட்ட போது அனைத்து சிட்டுக்குருவிகளும் சத்தம் போடாமல் பறந்து சென்றன. Through this story, we understood that the writer Kushwant Singh and his grandmother had a beautiful bond between them and loved each other a lot. இக்கதை வாயிலாக எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் மற்றும் அவரது பாட்டி இருவருக்கும் இடையே ஒரு அழகான பிணைப்பு இருப்பதையும் ஒருவருக்கொருவர் நிறைய நேசிப்பதையும் இந்த பாடத்தின் மூலம் புரிந்து கொண்டோம். Hope you all understood the lesson, The Portrait of a Lady, written by Kushwant Singh. If you like this video, subscribe, like, share and comment. Press the bell button for the notification of my regular videos. Thanks for watching.